அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம தனாசுபுல் குர்ஆன் என்றால் என்ன என்று பார்க்க போறோம். அதற்கு முன் இது உலூமுல் குர்ஆன்ல உள்ள தலைப்புகள்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்புகளாக இருக்குங்க. உலூமுல் குர்ஆன்ல நம்ம நெறைய தலைப்புகள் பார்த்திருப்போம். மக்கி, மதனி என்று அ ஒரு தலைப்பு இருக்குது. கிராத் என்று தலைப்பு இருக்குது. நாசிக், மன்சூக் என்று தலைப்புகள் இருக்கு. இஜாஸ் என்று தலைப்புகள் இருக்கு. இது போன்ற நெறைய தலைப்புகள் இருக்கு. ஸோ இந்த தலைப்பு பற்றி நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, தனாசுப் என்ற அரபி வார்த்தைக்கு நெறைய மீனிங்ஸ் இருக்கு. பொருந்தக்கூடிய தன்மை, ஒத்துப்போகக்கூடிய தன்மை, பொருளடக்கம், வார்த்தைகள் மற்றும் அத்தியாயங்களுக்கு இடையே உள்ள தொடர்பும், சில ஒழுங்குகளும் இளைஞர்கள் சொல்லுவாங்க இது போன்ற அதெல்லாம் விஷயங்கள். பங்கேற்கக்கூடாது என்று. முஸ்லீம் தனாசுபுல் சிறுபான்மை குர்ஆன் என்றால் சூழல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் அஹ்லுல் குர்ஆன்ல உள்ள ஹதீஸுடைய வசனங்கள், ஃபிக்னாலே என்னன்னு அத்தியாயங்கள் மற்றும் தெரியாது தலைப்புகள் என்பதுதான் இதற்கான அனைத்தும் அர்த்தம். ஒரே கருத்து அல்லது சில கண்டிஷன்ஸும் இருக்குது. யாருன்னா அக்கீதால அவங்க வினோதமான உறுதியானவராக இருக்கணும், தொடர்புடன் மார்க்க கல்வியில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நம்ம உறுதியானவராக இது இருக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ஸோட கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஃபுல்ஃபில் நல்ல ஆனால் முறையில் பங்கேற்கலாம். விளங்கும். இது குர்ஆன் முற்றிலும் அல்லாஹ்வின் திட்டப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறதுங்க. நம்மளுடைய ஈமான பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாகவும் இது இருக்கிறது. ஸோ தனாசுபுடைய வகைகள் குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா, அத்தியாயங்களுக்கு இடையேயான தொடர்பு இது ஒரு வகை. 2வது வசனங்களுக்கு இடையேயான தொடர்பு. 3வது வகை ஒரே வசனத்துல உள்ள வார்த்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. 4வது பார்த்தீங்கன்னா, தலைப்புகளில் உள்ள பிணைப்பு மற்றும் ஒழுங்குகள். இதற்கான உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நம்ம பார்க்கலாங்க. சூரத்துல் ஃபாத்திஹால நீங்க பார்க்கலாம். இறுதியில என்ன வருது? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் வருதுங்களா? யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையில் நடத்துவாயாக என்று வருது. 6வது அத்தியாயம். இது 6வது வசனம். 1வது அத்தியாயம். சூரத்துல் பக்கரால பாருங்க எப்படி தொடங்குதுன்னு. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். இது வேதம், இது எந்த சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இது சந்தேகமற்ற வழிகாட்டக்கூடிய வேதம் என்று சொல்றான். ஸோ அல் ஃபாத்திஹால கேட்ட துவாவுக்கு பதிலாக என்ன வருது? பக்கரா வருகிறது என்பதை பார்க்க முடியும். இப்போ இது 2த்துக்குள்ள ஒரு தொடர்பை பாருங்க. அடுத்து வசனங்களுக்கு இடையேயான தொடர்பு நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? சூரத்துல் பக்ராவுடைய 183, 185 இந்த வசனங்களை பாருங்க. 183ல நோன்பு கட்டாயமாக்கப்பட்ட தகவல் நமக்கு வருது. 185ல பார்க்கலாம். அதனுடைய ஞானம் நமக்கு வெளிப்படுகிறது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. இந்த குர்ஆன் ரமதான்ல தான் இறக்கி அருளப்பட்டது என்று. ஸோ நோன்பும் ரமதான்ல தான் வந்திருக்குது. குர்ஆனும் ரமதான்ல தான் வருது இல்லைங்களா? அப்ப இங்க நோன்பு வைப்பது எதனோடு தொடர்பு பட்டு வருது? நேர்வழியின் முக்கியத்துவத்தோடு தொடர்பு பட்டு வருகிறது. இதுதாங்க குர்ஆனுடைய ஒரு முக்கிய அழகை நம்ம பார்க்க முடியும் அதுல இல்லைங்களா? இது சம்பந்தமாக நூல்கள் யார் யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இமாம் அல் பிகாயி எழுதியிருக்காங்க, ஃபக்ருதீன் அர் ராஸி எழுதியிருக்காங்க, ஷா வலியுல்லா தெஹ்லவி எழுதியிருக்கிறாங்க, ஹமீதுதீன் ஃபராஹி அவங்க எழுதியிருக்கிறாங்க, இமாம் மாலிக் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி எழுதியிருக்காங்க. அல் இத்கான் என்ற அவங்களுடைய பிரபலமான கிதாபில்.